வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கேஒய்சி என்ற வாடிக்கையாளரின் அடையாளம் மற்றும் முகவரியை வங்கிகள் சரிபார்க்கும் செயல்முறையை அப்டேட் செய்யாவிட்டால் செப்டம்பர் 30க்கு பிறகு வங்கி கணக்குகள் செயல்படாது அப்படிங்கிற தகவலுக்கு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க. யாருடைய வங்கி கணக்குகள் செயல்படாது, வங்கி கணக்குகள் தொடர்ந்து செயல்படணும்னா என்ன செய்யணும் மற்றும் இதை பற்றிய கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா வங்கி கணக்கு வைத்திருப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் வங்கிகள் மூலமாகவே நடைபெறுகிறது. அதுபோல மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் வழங்கும் பொழுது அந்த நிதி உதவிகளை எல்லாம் பெறுவதற்கு பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுகிறது. வங்கிகளில் தான் அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செலுத்தப்படுகிறது. வங்கிகளில் எந்த ஒரு வைப்பு தொகையும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு கணக்கை தொடங்குவதற்காக இந்திய அரசு தொடங்கிய ஒரு உன்னத திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏழை எளியவர்கள் பலர் வங்கி கணக்கு இல்லாமல் இருந்தாங்க. அந்த அனைவருக்குமே வங்கி கணக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஜன்தன் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தின் மூலம் எந்த ஒரு வைப்பு தொகையும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸில் வங்கி கணக்கை பராமரிக்க முடியும். இதன் மூலம் நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்தியர்கள் முறையான நிதி அமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டனர். ஜன்தன் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 56 கோடியே 16 லட்சம் பேர் வங்கி கணக்கு தொடங்கி இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வங்கி கணக்கில் 2,67,755 கோடி பணம் இருப்பு இருக்கிறது. அதே வேளையில் இதன் கீழ் தொடங்கப்பட்ட 56.04 கோடி வங்கி கணக்குகளில் 23% கணக்குகள் எந்த பரிவர்த்தனையும் இல்லாமல் செயலற்ற நிலையில் இருப்பதாகவும், அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 2.75 கோடியும் பீகாரில் 1.39 கோடியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 13.04 கோடி வங்கி கணக்குகள் செயல்பாட்டில் இல்லை அப்படிங்கிற தகவலை ஒன்றிய நிதி அமைச்சகம் மக்களவையில் தகவல் சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனையும் மேற்கொள்ளப்படாத சேமிப்பு கணக்குகள் செயல்படாதவையாக கருதப்படும் அப்படிங்கிறத இந்திய ரிசர்வ் வங்கி வழிகாட்டி நெறிமுறையில் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் கேஒய்சி அப்படிங்கிற வாடிக்கையாளர்களின் அடையாளத்தையும் முகவரியையும் வங்கிகள் சரிபார்க்க பயன்படுத்தும் செயல்முறையை அப்டேட், அதாவது கேஒய்சி அப்டேட் செய்யாத ஜன்தன் வங்கி கணக்குகள் வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு அப்படிங்கிற தகவல் சமூக வலைதளங்களில் பரவி அனைவரையும் அதிர்ச்சியடைய செஞ்சிருக்கு. இதனால் ஜன்தன் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் வங்கி கேட்கும் அடையாளம் மற்றும் முகவரி ஆவணங்களுடன் கேஒய்சி செயல்முறையில் கூடுதல் விவரங்களை எல்லாம் இணைப்பதற்காக வங்கிகளுக்கு செல்ல தொடங்கி இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா செயல்படாத ஜன்தன் வங்கி கணக்குகள் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மூடப்படும் என்ற தகவலில் உண்மை இல்லை அப்படின்னு மத்திய நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. மேலும் செயல்படாத ஜன்தன் கணக்குகளை மூடுவதற்கு எந்த ஒரு உத்தரவும் இதுவரை பிறப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஒய்சி விவரங்களை வாடிக்கையாளர்கள் சேர்க்க வேண்டும் என்பது கட்டாயம்தான் என்றாலும் அதே நேரத்தில் கேஒய்சி தகவல் சேர்க்கப்படவில்லை என்றாலும் வங்கி கணக்கு செயல்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இதன் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கேஒய்சி அப்டேட் யாராவது செய்யாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கு செயல்படாமல் போகாது. அதனால மக்களே, உங்களுடைய கேஒய்சி அப்டேட்டுகளை அப்பப்போ செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.